70 ஆண்டாக நாம் நம்முடைய தமிழ்நாட்டின் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது, தென்னிந்திய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது, தமிழர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய திராவிடத்தை பற்றி மற்ற 3 மாநிலங்களும் நம்மளுக்கு ஒரு இம்மியளவில் நம்மை பற்றி பேசுவதில்லை. தமிழர்கள் அதிகமாக உள்ள பெங்களூரில் போய் பார்த்தால் தமிழுக்கு 3ஆம் நிலை கூட இல்லை, நம்முடைய விளம்பரம் கூட அங்கே இருப்பதில்லை. ஆனால் அதே நேரத்தில் சிங்கள நாடையை கொழும்புக்கு சென்றால் அங்கே 2வது நிலையை கொடுத்துள்ளார்கள். மற்ற இன்றைய அரசியல் எப்படி இருக்கிறார்களோ அப்படி இருக்கும் பொழுது தமிழர்கள் மட்டும் திராவிடம் என்று பேசிக் கொண்டிருப்பதால் இன்னும் பிரயோஜனம் என்று எனக்கு புரியவில்லை. அதே நேரத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற கூட தமிழ் மாநாடாக திராவிட மாநாடாக இதை நாம் சிந்தித்து அதற்கு தகுந்த முறையில் அடுத்த நிகழ்ச்சிகளில் தயாரிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். நாம் இந்த அரங்க குறிப்பாக இலக்கியம், வரலாறு, பண்பாடு சார்ந்த இலக்கியம் நாம் இன்றைய நோக்கில் தமிழை முன்னெடுத்துச் செல்கிறோம் என்பதில் நிச்சயமாக ஐயமில்லை. ஆனால் வரலாறு என்று பார்க்கும் பொழுது திராவிட இயக்கத்தை மறுக்கவே முடியாது. அந்த வரலாற்றை நாம் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். எப்பொழுதுமே நாம் வரலாற்றின் வழி பார்வையை தான் நாம் முன்னெடுத்து செல்ல முடியும். அந்த வரலாற்றில் ஏதேனும் தவறு நிகழ்ந்திருக்கின்றதா என்பதை நமக்கு தெரிய வேண்டுமானாலும் நாம் வரலாற்றில் தான் போக வேண்டும். திராவிடத்தை ஏற்கிறோமா ஏற்க மாட்டோமா என்பது நமக்கு அது அவரவர் மனதை பொறுத்தது. கடவுள் நம்பிக்கை போல அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்ளாததெல்லாம். ஆனால் இப்பொழுது நமக்கு தேவை தமிழ், அவ்வளவுதான். நீங்கள் சொல்ல வருவது அதுதான். இப்போது அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மாநாடு தான் இப்போதெல்லாம் நடக்கிறது. தமிழ் செம்மொழி மாநாடு தான் நடக்கிறது. அதிலே வரலாறு குறித்த பார்வையில நாம் பார்க்கும்போது இப்போது கூட ஐயா குறிப்பிட்ட அறிவியலில் நாம் திருமூலரையும் மற்ற சித்தர்களையும் நாம் விடாமல் இருக்க முடியாது. அவர்களிலும் சில பேர் அந்த நேரத்தில் அந்த கருத்துக்கள் எல்லாம் சொன்னவர்கள் தான். ஆரியத்துக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் சொன்னவர்கள். ஆரியத்துக்கு எதிரானவர்களை நீங்கள் என்னவென்று சொல்வீர்கள்? திராவிடர் என்று வரலாற்றில் அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெரியாருடைய பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால், அண்ணானுடைய பேச்செல்லாம் எடுத்து பார்த்தால், நீங்கள் திராவிடம் என்ற சொல்லை நீக்கிவிட்டால் அங்கே ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது. அது வரலாறு சார்ந்தது. நீங்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது அவரவர் மனதை பொறுத்தது. கடவுள் நம்பிக்கை போல. நன்றி. தேவையில்லை என்பது உங்கள் முடிவு. ஆனால் ஆய்விலே எல்லாமே இருக்கும். இப்போ கடவுள் மறுப்பை பத்தி பேசினாக்க நான் அவசியமா பெரிய புராணம் படிச்சாவணும், கம்பராமாயணம் படிச்சாவணும், எனக்கு தேவையில்லை அப்படி என்று நான் விட்டுவிட முடியாது. உண்மையான ஆய்வாளன் அதையும் பார்க்க வேண்டும், இதையும் பார்க்க வேண்டும். நமக்கு என்ன தோணுதோ அதை கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர் மனப்பாங்கை பொறுத்தது. திராவிட தென்னிந்திய நலச்சங்கம் திராவிட இயக்கமாக பரிணாம வளர்ச்சி பெற்ற காலம் அது ஒரே மாநிலமாக அதற்கு பின்பு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பின்னால் இருந்த நிலையில் நாம் இவ்வாறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரே மாநில ராஜஸ்தான், சென்னை ராஜஸ்தானி என்கிற நிலையிலே கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் ஒரே மாநிலமாக இருந்தது. அப்பொழுது தென்னிந்திய ஒரு நல உரிமை சங்கம் திராவிட இயக்க பரிணாம வளர்ச்சி நன்றாக இருந்தது. அதே நேரத்தில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது போது அந்த உணர்வுகள் கொஞ்சம் வேறு மொழி பேசுகிற இன மக்கள், ஐயா சொன்னது போல கன்னடக்காரர்கள், மலையாளிகள், நாம் திராவிடர்கள் என்கிற உணர்வு நமக்கு இருப்பது போல, நாம் அவர்களை அரவணைப்பது போல அவர்கள் நம்மை அரவணைப்பதில்லை என்ற ஒரு தாக்கம். அந்த தாக்கத்துக்கு காரணம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அது அரசியல் ரீதியான முடிவு. அது பின்னால் நன்மையாக கூட இருக்கலாம். சரியா இவர் உங்களுக்கு சரியான விளக்கமும் கொடுத்திருக்கிறார். இவரோட விளக்கம் உங்களுக்கு கேள்வி சார்ந்ததுதான். ஏனென்றால் இவர்கள் கேட்டது திராவிட நாடு திருவேங்கடம் முதல் தென்குமரி வரை இப்பொழுது இருக்கின்ற 4 மாநிலங்களையும் மகாராஷ்டிரா, துளு, கோவா சேர்ந்த பகுதியில் தான் திராவிட நாடு என்று குறிப்பிட்டார்கள். ஒரிசா வரைக்கும் போகும். இப்போது ஒரிசா வரைக்கும் அதுதான் இவர் திராவிட நாடு. அன்றைய சென்னை மாகாணத்தை திராவிட நாடு என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட 1954ஆம் ஆண்டுக்கு பிறகு அண்ணா அவர்கள் அடுத்த 8 ஆண்டுகளில் 62 திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டு விடுகிறார். உங்களுக்கே தெரியும். ஏனென்றால் திராவிடம் என்பது இனிமே இங்கு சரிப்பட்டு வராது என்பது அவருக்கே தோன்றி விடுகிறது. கட்சியெல்லாம் அப்போது தொடங்கின கட்சி. ஆனால் அந்த கட்சியின் பேரை அவளால் மாற்ற முடியவில்லை. திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மாற்றவில்லை. அவ்வளவுதான். அந்த பார்வையிலே அவர் கொடுத்திருக்கிறார். நன்றி. உங்களுடைய விளக்கத்துக்கும் நன்றி. வேற ஏதேனும்? சரி, நாம் இந்த அளவிலே இந்த அரங்கத்தை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்.